Hi all, welcome to CAD Education. So இந்த செஷன் நம்ம டேபிள் ஸ்டைல் டேபிள் எடிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மெனு பாரில் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா டேபில் இங்கே வந்து டேபிள் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து இங்கே ரிப்பனில் இங்கே அனோடேஷனில் இங்கே டேபிள் இருக்கும். ஸோ அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் டேபிள் ஷார்ட்கட் வந்து டிபி நீங்கள் டேட்டா இதில் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கமாண்ட் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டைனமிக் இன்புட் ஆனில் வச்சுருக்கணும். ஸோ வந்து நான் வந்து இந்த கமாண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னு நீங்கள் ட்ராயிங்கில் வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க சைடில். ஸோ அப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் கமாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணணும், இது மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேபிள் வருதுங்களா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இதில் இன்சர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்டி டேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ இது மாதிரி தெரியுது. ஸோ இதில் இன்சர்ஷன் பேர் முதல்ல வந்து இன்சர்ஷன் பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் கொடுக்குறேன். ஸோ காலம் ரோ செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ எத்தனை காலம் வேணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காலம் 3 இருக்குது, டேட்டா ரோ 3 இருக்குது. ஸோ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து இது மாதிரி இருக்குது, டைட்டில். அப்புறம் செகண்ட் ரோ ஹெடர்னு, அப்புறம் வந்து ஆல் ஆஃப் த ரோ செல்ஸ் வந்து இது மாதிரி இருக்குது. ஸோ இதே ஃபார்மேட்டில் நான் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே இன்சர்ஷன் பாயிண்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் வருது. ஸோ நான் ஹெட்டிங் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது மாதிரி டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதை டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் இது க்ரியேட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து இது மாதிரி வேணுமோ, ஸோ ஏரியல் வேணாம், வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன என்டர் பண்ணணும், நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டேட்டாஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எதாவது மாற்றணும்னா டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ஷன் பாயிண்ட் கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே விண்டோ கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணோம்னா நீங்கள் காலம் வித் ஹைட்டில் நீங்களே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில். இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலமும் ரோவும் சேஞ்ச் ஆகும் நீங்கள் கிளிக் பண்ணுற பொசிஷனுக்கு. ஓகேங்களா. ஸோ அது ஹைட் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடிட்டர் ஓப்பன் ஆகுது. அதே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த செல்லோட மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோவில் வந்து இன்சர்ட் அபோவ் கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு ரோ வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. அதே இன்சர்ட் பிலோ கொடுத்தீங்கன்னா கீழே க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி சிமிலர்லி காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் லெஃப்ட் கொடுத்தோன்னா இது மாதிரி க்ரியேட் ஆகுது. அது மாதிரி இன்சர்ட் ரைட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெலிட் காலம் கொடுத்தோன்னா காலம் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதே வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மேட்ச் கொடுத்துட்டு இது கிளிக் பண்ணேன். ஸோ அது மாதிரி மாறும். ஸோ இது மாதிரி அந்த செல்லோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற இதுவும்
மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதான் மேட்ச் செல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் செல் லாக்கிங் இருக்குது. ஸோ அது வந்து நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை லாக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நான் என்டர் பண்ணாலும் டெக்ஸ்ட் என்டர் பண்ண முடியாது. அது இதுனா நீங்கள் என்டர் பண்ணலாம் என்ன வேணும். ஓகேங்களா? ஸோ அதான் இது வேணா நீங்கள் போய் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இது மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செல்லில் வந்து தனியாக செப்பரேட்டாக போய் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. சப்போஸ் எனக்கு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ட்ராயிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கணும். லைக் இந்த டெக்ஸ்ட் வேறு ஸ்டைலில் வேறு ஃபாண்ட் இருக்கணும். லைக் அப்புறம் வந்து பார்டர் ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கணும். இல்லாட்டி ஒவ்வொன்றுத்துக்கு வந்து நீங்கள் ஃபிசிக் கலர் கொடுக்கணும். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களோட ஓன் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து கமாண்ட் வந்து நீங்கள் வந்து டேட்டா ஃபார்மேட்டில் போய் டேபிள் ஸ்டைல் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் டிஎஸ் ஷார்ட்கட் கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் டிஎஸ் டைப் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே அனோட்டேஷனில் போய்ட்டு இங்கே ரிப்பனில் அனோட்டேஷனில் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ நியூவாக க்ரியேட் பண்ணணும். இதில் போய்ட்டு நீங்கள் ஓன் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இது மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை இந்த டேபிள் டைரக்ஷனாக போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெக்ஸ்ட் பார்டர்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு கலர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி இது ஃபில் ஆகும் செல்லாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஃபார்மேட் அது அலைன்மெண்ட்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஈவன் மார்ஜின்லாம். ஸோ அது மாதிரி டெக்ஸ்ட்லேயும் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது. என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கலரு ஆங்கிள் அது மாதிரி பார்டர்ஸ் வந்து எது மாதிரி வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு அந்த லைன் டைப்போ இல்லாட்டி கலரிங்கோ எது வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதுவே வேணும்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டைலு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணதில் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி யூனிட்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து இந்த குவான்டிட்டி யூனிட் மல்டிப்ளை பண்ணி இந்த டோட்டல் வேணும் அப்படின்னா இதில் சிம்பிள் கால்குலேஷன் நீங்கள் பண்ணலாம். அதில் எக்ஸலில் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபார்முலான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த குவான்டிட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா காலம் சியில் வந்து செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சைன் வந்து ஸ்டார், அதுக்கப்புறம் அதுமாதிரி டி காலமில் செகண்டில் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இதே உங்களுக்கு மற்ற இதுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் டேரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ மற்ற இது மட்டும் இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு வேல்யூ. சப்போஸ் எனக்கு வந்து டோட்டல் வேணும் அப்படின்னா வந்து ஒரு ரோ இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு இது டோட்டல் வேணும் அப்படின்னா ஃபார்முலாவில் போய்ட்டு சம் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது சம் என்டர் ஆகிடும். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ண இது ஆகிடும். அப்படி டேரெக்டாக நீங்கள் இது மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா
எந்த இடத்துல டோட்டல் உங்களுக்கு என்ட்ரு ஆகணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படிங்க போய் சம் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்னர் ஆஃப் டேபிள் இந்த ரேஞ்ச்லேருந்து எங்கே உங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் இந்த ரோலேருந்து இங்கே கொடுக்குறேன் 4th row வரைக்கும். ஸோ கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சமன் வருது. ஸோ இதை க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆப்ரேஷனை இதில் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க்னு ஒன்று பார்த்தீங்க. ஸோ எக்ஸல்லேருந்து சில டேட்டாஸை வந்து நீங்கள் இந்த ட்ராயிங்கோட லிங்க் பண்ணலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், லான்ச் தி டேட்டா லிங்க் டயலாக் பாக்ஸ் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் நியூ எக்ஸல் டேட்டா லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து T1 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே ப்ரௌஸ் ஃபார் அ ஃபைல் கேட்குது. ஸோ போகிறேன். ஸோ ஏற்கனவே அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டேபிள். ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே ஸோ அது எல்லா ஷீட்டுமே எனக்கு வேணும்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு லிங்க் ஆகிடுச்சு. ஸோ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ T1 இருக்க டேட்டா இது ஓகே கொடுத்தோன்னே ஸோ உங்களுக்கு அந்த டேபிள் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண எக்ஸல் டேபிள் இங்கே இருக்குது. ஸோ இந்த டேபிள் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது இதில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து லிங்க் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் சப்போஸ் நான் வந்து குவான்டிட்டி மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எக்ஸலில் மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ வந்து 200 மாற்றுறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதே வந்து நான் ஆட்டோகேடில் போய்ட்டு ஸோ இதில் வந்து டேபிள் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா லிங்க் போய்ட்டு அப்டேட் that is the download changes from source file கொடுத்தவொடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள் 200 கொடுத்து ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி கூட பாருங்கள். ஸோ இதில் வந்து அது 100 கொடுக்கணும் திரும்ப. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஸோ இப்போ ஸோ இதில் வந்து மாறி எடுத்து. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா டேட்டா லிங்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டா லிங்க். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைந்த டேபிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆப்ஜெக்ட் டேட்டா இந்த ட்ராயிங் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அது என்னென்னா சப்போஸ் இது மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இதுலேருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து கொடுத்துட்டு ஃப்ரம் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது டேபிள் எல்லாமே இருக்குது. ஸோ அது எப்படி இதுவாகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ கிரியேட் a நியூ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். ஓகே நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன்.
ஸோ இது ஒரு ஃபைலில் சேவ் பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்து ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் போய்ட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த அப்பாயின்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு சர்க்கிள் அந்த அப்பாயின்மெண்ட் வேணும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்ன வேணுமோ எனக்கு எனக்கு ஒரு ஜாமெட்ரி மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ டேட்டா என்டர் ஆகிடுச்சு உங்களுக்கு இதில் எல்லாமே. ஸோ insert data extraction table into drawing கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே இதில் என்டர் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ராயிங்கு ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ராயிங்கில் வந்து சில டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இல்லாட்டி நீங்கள் எக்ஸலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படி வேணால் நீங்கள் லிங்க் வந்து டேபிளில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்து டேட்டாஸ் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டேபிள் க்ரியேஷன். ஸோ இது மாதிரி டேபிள் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் ட்ராயிங்கில். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம டேபிள் கமாண்ட் வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதும், அப்புறம் இந்த டேபிள் ஸ்டைலு, அப்புறம் இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த டேபிளில் இருக்கிறது டயலாக் பாக்ஸ் இருந்தது வந்து அதை யூஸ் பண்ணோம் இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கமாண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ரிமைனிங் இதை பார்க்கலாம். தேங்க்யூ.